ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து மாடல் ரெட்மி A2. ஓகே, இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆன் பண்ணோம்னா என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். நான் ஆன் பண்ணுறேன். இது வந்து இதில் என்ன ரிப்போர்ட் வருதுன்னா, DM வெரிஃபை கரப்ஷன் அப்படின்னு வருது. ஓகே, அப்படி வந்து அதிலே ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நீங்கள் நிறைய ஃபோனில் MTK ஃபோனில் இந்த எரர் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, வெல்கம்ல இந்த எரர் வராது. MTK ஃபோனில் இந்த மாதிரி எரர் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஃப்ளாஷ் அடித்தாலே ரெடி ஆயிரும் மேக்ஸிமம். ஆனால் இது வந்து அன்லாக் டூலில் வந்து டேரெக்டாக ஒரு சிங்கிள் கிளிக்கில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளாஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ எந்த ஆப்ஷன் இதில் ரெடி ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு இல்லை ஃப்ளாஷ் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அன்லாக் டூல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த MTK டேப்பில் போங்க. ஓகே, MTK டேப்பில் ஜெனரிக்னு இருக்கும், ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று ஜெனரிக் இருக்கும். ஜெனரிக்கில் போயிட்டு பேட்ச் DM வெரிஃபைன்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு if you got bricked boot loop after patching please restore function to revert backனு இருக்குது. அதாவது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் வந்து பிரிக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா சரியாயிரும் போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் இப்போ பேட்ச் கொடுப்போம். ஓகே, பேட்ச் கொடுத்துட்டு செட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூட் ரோம் மோடில் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, வால்யூம் ப்ளஸ் மைனஸ் அமைக்கிட்டேன், கிளிக், அதாவது கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, கனெக்ட் ஆகலை. அகைன் கொடுத்து பார்ப்போம். ஸோ இதுலேருந்து என்ன வருது அப்படின்னா, ரிப்போர்ட்டு அன்சப்போர்ட் லாக்டு டிவைஸ்ன்னு இருக்குது, செக்கிங் ஸ்டேட்டஸ் லாக்டுன்னு கொடுத்துருக்கு. இது என்னென்னா இந்த பூட் லோடர் லாக்டாக வந்து அதை தான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த செட்டுக்கு இப்போ நம்ம ஃப்ளாஷ் பண்ணி ரெடி ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃப்ளாஷ் அடித்தாச்சு. ஃப்ளாஷ் அடித்தோம், சேம் அதே கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னொரு மெத்தட் இருக்குது, அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் அமைக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், செல்லை வந்து ஃபாஸ்ட் மோடுக்கு கொண்டு போகணும். ஓகே, செட்டு வந்து பாஸ்போர்ட் மோடில் போட்டுட்டு இந்த டூல் பேர் வந்து என்னென்னா மினிமல் ADB அண்டு ஃபாஸ்ட்புட்னு ஒரு டூலு. ஓகே, இந்த டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம அந்த ஒரு கமாண்டாக டைப் பண்ணணும். ஓகே, இந்த பழைய ஆசூஸ் ஃபோன்லாம் வந்து இந்த மெத்தடில் தான் நம்ம ஃப்ளாஷ் பண்ணுவோம். ஓகே, பாஸ்போர்ட் மோடில் போட்டு தான் இந்த ஆசூஸோட இன்டெல் ஃபோன்லாம் வந்து ஃப்ளாஷிங் வந்து நம்ம இப்படி தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு இந்த கமாண்டை காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு
என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்தோடனே நம்ம ஃபோன் வந்து இந்த பாஸ்போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குங்கிறத இதில் காட்டுது பாருங்க. இதுதான் அந்த டிவைஸோட நேம், அது பாஸ்போர்ட்டோட ஐடி காட்டுது. இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே சார். ரெண்டாவது இந்த பாஸ்போர்ட்டு OIM CDMS6 இதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், இதில் அப்படியே போடுறேன். பாஸ்போர்ட் OIM CDMS6 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இதே அந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து வந்து அடுத்த கமாண்ட் வந்து பாஸ்போர்ட் ரீபூட். ஓகே, அந்த கமாண்ட் கொடுத்துட்டேன். இப்போ ஃபோன் வந்து என்ன இருக்கும், ரீபூட் ஆகுது. ஓகே, உங்களுக்கு காட்டுறேன். ஃபோன் வந்து ரீபூட் ஆயிடுச்சு. இப்போ அந்த எரர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபோனு இப்போ பூட் ஆகி உள்ளே போயிடுச்சு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.